Friends, good morning and welcome to the channel. Friends, இந்த வீடியோ பாருங்க. இயற்கையை எல்லாமே நம்மளுக்கு கற்றுக் கொடுக்கறதுங்க. இந்த மீன் பாருங்க, இந்த ஹர்டில் தாட்டிட்டு இந்த ஒரு சைடு வாட்டரில் இருந்து அனதர் சைடு வாட்டருக்கு போகுது. இந்த வாட்டர் இது ஒரு சின்ன அணைக்கட்டை மாதிரி ஒரு water is flowing from one side to the other side. This fish wants to jump from this flowing water to the stagnant water, the other side. அது என்ன ட்ரை பண்ணது பாருங்க. அதுக்கு யாராவது கற்றுக் கொடுத்தாங்களா இதெல்லாம்? நமக்கு எல்லாமே ஒரு ஸ்பூன் ஃபீடிங் பண்ணி பக்கத்தில் அப்பா அம்மா இருந்து அவங்க வேறு பர்சூ பண்ணிட்டு ஃபாலோ அப் பண்ணிகிட்டே இருந்தாலும் ஸ்கூலில் டீச்சர்ஸு ஃப்ரெண்ட்ஸு இருந்து அவங்க ஏதாவது நம்மளை கைடு பண்ணிட்டு இருந்தாலும் ஒரு டீச்சர் ஸ்பெஷல் டியூஷன் சொல்லி வீட்டுக்கு டீச்சர்ஸை வர வச்சு அவங்களுக்கு ஹெவியாக பேமெண்ட்டு கொடுத்து சொல்லி கொடுத்தாலும் நம்ம எதுவுமே கற்றுக்க மாட்டோன்றோம், சக்ஸஸும் ஆக மாட்டோன்றோம் 99%. இந்த மீனுக்கு இதெல்லாம் யாருங்க கற்றுக் கொடுத்தாங்க? எனி கைட், எனி டீச்சர், any extra arrangements or அதுவே ட்ரை பண்ணுது. ட்ரை அண்ட் ட்ரை until you succeed அப்படின்னு இங்கிலீஷில் சொல்லுவாங்க இல்லையா? தமிழ்லவும் இருக்கு. முகழ்ச்சி, விடாத முகழ்ச்சி. ஸோ ஒரு 10 வாட்டி ட்ரை பண்ணியும் அது முடியலன்னாச்சு போட சோர் கிரேப்ஸ் அப்படின்னு போயிடுறோம். தாமஸ் ஆல்வா எடிசன் அந்த லைட் கண்டுபிடிச்சி அந்த உலகத்துக்கு வெளிச்சம் கொடுத்தாரு இல்லை? அவர் 1000 டைம்ஸ் ஃபெயில் ஆனார். அந்த பல்பு எரிய வைக்கிறதுக்காக எரியல, எதோ பண்ணுறாரு. 1000 டைம்ஸ் he failed. அவர் மகிழ்ச்சி விடலையே. he did not let loose that go. வேண்டாப்போ சோர் கிரேப்ஸ்ன்னு விடலையே இந்த ஃபிஷ்ஷு மாதிரி. On 1001st time he was successful. There was a light. The bulb glue and there was a light for the world. இந்த மீனை பாருங்க எப்படி ட்ரை பண்ணுது. இந்த ஆட்வர்ஸ் சுச்சுவேஷனில் இருந்து அந்த பக்கம் ஒரு கம்ஃபர்டபுள் சுச்சுவேஷனுக்கு போகணும்னு சொல்லிட்டு முடியல. ஆனால் அது விடாத மகிழ்ச்சியாக ட்ரை பண்ணி அந்த பக்கம் போயிடுச்சு. பார்த்தீங்களா? தட் இஸ் லைஃப். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்.